ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஜெலட்டின் பவுடர் 3 ஸ்பூனு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அது 5 நிமிஷம் ஊறட்டோன்னு. அது ஊறட்டும். நம்ம இப்போ அதுக்கான தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பாத்திரம் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். சர்க்கரைலாம் கரைஞ்சி ஒரு கொதி வரணும். இங்கே பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு, கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அந்த ஜெலட்டின் பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். ஜெலட்டின் பவுடரை சேர்ந்ததுக்கப்புறமா அது கரைஞ்சா போதும், கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஜெல்லியை ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் தேவையோ அந்த ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இதை 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ 3 hours ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம ஜெல்லி நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஓரங்கள்லாம் கட் பண்ணுறேன். ரொம்ப திக்காக நல்லா செட் ஆகிருக்கு ஜெல்லி. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதுலேயே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். ஜெல்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.